இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன் சித்தப்பா உன் தாத்தாக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றணும் இல்லையா? அனசூயா, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. பாகியலட்சுமியையும் பசங்களையும் நாமளே கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்போம். வேண்டாம் சித்தி, எனக்கு என் கல்யாணத்தை விட என் தங்கச்சி தம்பியோட எதிர்காலம் தான் முக்கியம். இந்த வீடு தாத்தா கட்டின கோவில். என்னால இங்க இருந்து வர முடியாது. என்ன மன்னிச்சிருங்க. பைத்தியக்கார பொண்ணு இப்படி சொன்னா எப்படிமா? உங்களை எங்க கூட கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறதே நானிக்காக தான்மா. நீங்க என்ன சொல்றீங்க சித்தி? ஆமாமா, டாக்டர் சொன்ன விஷயத்த நீயே கேட்டல்ல. நானிக்கு ஆபரேஷன் பண்ணாம அவன் குணமாக மாட்டான். நம்ம ஊருக்கு வந்துட்டா அங்க பெரிய பெரிய ஹாஸ்பிடல் டாக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. உடனடியா அவனுக்கு ஆபரேஷன் பண்ணிடலாம். என்னங்க, ஏதாவது சொல்லுங்க. ஆமாமா, சித்தி தான் சொல்லிட்டாலே. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஆபரேஷன் பண்ணணும்ல. நானி ஜானவி வரமாட்டேன்னு சொன்னா நீதான் சம்மதிக்க வைக்கணும். அது இல்ல சித்தி, அவங்க கன்னியாகுமரிக்கு. ஐயோ, உனக்கு எதுவும் தெரியாதுமா. நீ வா, நான் சொல்றேன். வாமா, நான் சொல்றேன். சித்தி, இன்னும் கொஞ்சமா குடி. சொல்லு சொல்லு, உன் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் சொல்லு. சொல்லு லக்ஷ்மி. என்ன சித்தி சொல்லணும்? அது ஒண்ணும் இல்லம்மா, தாத்தா போய் சேர்ந்துட்டாரு. இந்த கல்யாணத்தையும் வேண்டான்னு நிறுத்தியாச்சு. பாவம் நானி நிலைமையும் இப்படி இருக்கு. இப்ப நீங்க 3 பேரும் இந்த கிராமத்துல எப்படி இருப்பீங்க? அதனாலதான் உங்க 3 பேரையும் எங்க கூடவே எங்க ஊருக்கு கூட்டிட்டு போலான்னு இருக்கோம். உங்க ஊருக்கா? நாங்க வரமாட்டோம் சித்தி. ஆமா, நாங்க இங்கேயே இருக்கோம். உங்க கூட அக்காவும் வருவா நானி. அக்கா, என்னக்கா இதெல்லாம்? ஜானு, சிட்டில தம்பிக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு நல்ல ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கும்னு சொல்றாங்க. நமக்காக இல்லைனாலும் நம்ம தம்பிக்காக போலாம். பாத்தியா பாத்தியாமா ஜானவி, அக்காவும் நானும் உங்களுக்காக எந்த அளவுக்கு யோசிக்கிறோம். நானி சீக்கிரமா குணமாகி ஸ்கூலுக்கு போகணும்னு உனக்கு தோணலையா ஜானவி? அப்படின்னா இத பத்தி பிளேட்ட தாத்தாவுக்கு நான் எல்லாம் சொல்லிட்டேன் ஜானவி. அவரு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. ரொம்ப நல்ல முடிவுமான்னு சொன்னாரு. நீங்க லக்கேஜ் எல்லாம் எடுத்து வைங்க, நான் போய் மத்த ஏற்பாடுகளை பாக்குறேன்.